ஹலோ 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 செக் ஹலோ. பார்த்துக்க உங்கள் தயவில் நாங்கள் எல்லாம் வந்துடுவோம். கொஞ்சம் வாடி தான். ஹலோ செக் ஹலோ 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 செக் ஹலோ. ஒரு மணிக்கொரு மணி, ஒரு மணிக்கொரு மணி, எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட. ஒரு மணிக்கொரு மணி, எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட. வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், அதன் வண்ண உடல் காட்ட சிறு குழந்தை வடிவம், குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம். சிவமணி குமரேசம் செய்த ஒரு சமன்மணி, சிவமணி குமரேசம் செய்த ஒரு சமன்மணி. முருகனின் உண்ணவன் இவன் தானோ, முத்தமிழ் தந்தவன் இவன் தானோ. சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியதில்லை தவழ்தானோ, தவழ்தானோ முகம் மலர்ந்தானோ. எழிலோடும் ஏற்றத்தோடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடைபெறுகிற அற்புதமான ஒரு நிகழ்வு. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னது போல, பரமக்குடியிலே சித்ரா பௌர்ணமி விழாவிலே கலந்து கொள்ள வேண்டிய என்னை அம்பாளுடைய திருவுள்ளம் இங்கே அழைத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. சாதாரண ஆலயம் இல்லை, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பராசக்தி, பராசக்தி மாரியம்மன் பத்திரகாளியம்மன். காளியை பத்தி நான் சொல்லணுமா? 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அருமையான கவிஞரை அந்த அம்பாள் படைக்கிறார். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் காளி உபாசகர். அவருக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு பெரிய காளி உபாசகர் மகாகவி பாரதி என்று சொன்னாலும் தெரியாது. இடையில காளிதாசன். அப்படி இங்க வந்து பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அம்பாளை நினைத்து தியானத்தில் இருந்து தவறான ஒரு செய்தியை சொன்னால் கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அம்பாளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏனென்றால் அமாவாசையை பௌர்ணமி என்று சொன்ன ஒருவருக்காக மனமிறங்கி தன்னுடைய காதலிகளை ஆகாயத்தை தூக்கி விட்டறிந்து பௌர்ணமியை ஆக்கி கொடுத்த அம்பாள் பராசக்தி அம்பாள். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரையிலே சித்ரா பௌர்ணமி, பரமக்குடியிலே சித்ரா பௌர்ணமி விழா. எங்க வீட்டில் கூட எங்க பையன் இன்னைக்கு வந்து தண்ணி சடிச்சுட்டு இருக்கிறார். இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சுண்ணங்குளம் பராசக்தி மாரியம்மன் பத்திரகாளியம்மன் திருக்கோவில் வழிபடக்கூடிய இந்த கிராமத்து பெரியவர்களையும் தாய்மார்களையும் பார்க்கிற பொழுது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகள் எங்களுடைய இலக்கிய குடும்பத்தின் சார்பாக. எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வேணும், எல்லாத்துக்கும் ஒரு திறமை வேணும், எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். நீ ரொம்ப அமைதியா இருக்காதீங்க. நல்லா பேசும் பொழுது கை தட்டலாம். ஒரு பேச்சாளர் நல்லா கை தட்டலாம் சொன்னது தவறுதலா அவங்களுக்கு கை கட்டாங்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால எல்லாரும் கையை கட்டிட்டு உட்காந்துட்டாங்க. உலகத்திலேயே சிரிக்க தெரிந்த ஒரு ஜீவராசி இருக்கிறது என்று சொன்னால் அது யாருப்பா? யார் சிரிக்க முடியும்? மாடு சிரிக்குமா? சிரிக்காது. அவர் அதுக்கு மேல விசில் அடிக்கிறார். அதுக்குரிய ஆடால சிரிக்க முடியாது, மனிதனால் மட்டும்தான் சிரிக்க முடியும். உண்மையிலேயே ஆண்டவன்கிட்ட வந்து வேண்டது என்ன வேண்டுறோம்? நம்ம நான் தலைப்புக்குள்ள வரல. ஆண்டவன்கிட்ட என்ன கேட்க வந்துடுறோம்? நம்ம சந்தோஷத்தை. உலகத்தில் என்ன வேணும்? என்ன சந்தோஷம்? இப்படி நிறைய இடத்துல அது காணாம போச்சு. 4 வகை பிறப்பு, அந்த இதெல்லாம் நான் நடுவர்களால அதிகமாக சொல்லக்கூடாது. ஆனாலும் கூட மனிதனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும் டேட் ஆஃப் பர்த். ஆனால் ஒன்று மட்டும் எல்லாருக்கும் தெரியாது, அது டேட் ஆஃப் டெத். ஆக வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மை சிலருக்கு மட்டும் இருக்கிறது. வாழ்க்கையில என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு அடிக்கடி சொல்லுவேன். நாவுக்கரசு தெரிஞ்சிருக்கோம்.
வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைன்னா வாழ்க்கை அப்படின்பாங்க. வாழ்க்கைன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு தான். ஆனால் வாழ்க்கைனா என்ன? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் மாணவரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே நாம் என்ன செய்யறோம்? இடையில பார்த்துருப்பீங்க, தாத்தா போட்டா இருக்கும், அதுல தோற்றம் ஒரு தேதி போட்டிருக்கும், மறைவும் ஒரு தேதி போட்டிருக்கும், இடையில என்ன போட்டிருக்கோம்? ஒரு கோடு. நம்ம அந்த கோட்டை எவ்வாறு பூர்த்தி செய்வது, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைச்சிருக்கிறதா? பணம் இருக்குங்க, ஆனா சந்தோஷம் இல்லை. பணம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. என்ன காரணம்? சிரிக்க மாட்டோம். ஒருவருக்கு மனிதனுக்கு பேசுறதே கிடையாது. நடுவில் ஒரு மனிதனுக்கு மனிதன் இப்ப பேசுறதே கிடையாது. பேச்சே குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் 2 கல்லூரிக்கு கரஸ்பாண்ட் ஆகிறேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் சென்று எப்பம் ரெடியா நீங்க இந்த வேலை பார்த்துருக்கீங்க. இந்த பேச்சு பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டியிருக்கும். பேச்சு பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டியிருக்கும். அதுலேயும் தமிழ்ல ஃபெயில் ஆனவங்க அதிகமா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா +2 ரிசல்ட் வந்துருச்சு, தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. என்ன பாரதியார் தமிழை பற்றி அவ்வளவு அழகா பாடிக்கிறார் இல்லைங்களா? ஆனால் இந்த நாட்டில் தான் தமிழ் மொழியில் எழுதுவதற்கு இன்றைக்கு தெரியவில்லை, தமிழ் மொழியில் பேசுவதற்கு தெரியவில்லை. ஆகவே இது போன்ற இலக்கிய மன்றங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரு? இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப, நீங்க தலைப்புக்குள்ள வந்துடுறேன். நான் இப்ப 3/4 மணி நேரம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் பரப்புக்குள்ள நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில். நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சியங்கள் தலைகள் என்று சொல்வாங்க. ஒரு பாட்டுக்கு எனக்கு அர்த்தமே தெரியல. அஜக் படக் திவிக்க டிகிற லால் பயா கப்சா குட்டாம்பாரு கப்சா அப்சக்கல் மாமியா ஆத்து பக்கம் வாரியா லாலாக்கு டோல் தப்பிமா கண்ணை கண்ணமா இடுப்பை சுத்தி திருப்பி பாருங்க. சார் அது எவ்வளவு அருமையான பாடல் தெரியுமா சார்? எவ்வளவு அருமையான பாடல், எவ்வளவு அருமையான பாடல். இப்படி ஒரு ஏதோ மந்திரம் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போறீங்களே, அந்த பாடல பாடினா தானே ஒரு அழகு இருக்கும். அது ரைட்டு. ஆனா இந்த பாட்டோட அர்த்தத்தை இத்தனை வயசுக்கு மேலே புரிஞ்சு நீங்க எல்லாம் என்னதான் பண்ண போறீங்க? ஒண்ணும் அதனால அப்படியே. ஆனால் எங்களுடைய ஆள் எப்படி நீங்க சொல்றது கரெக்ட் தான். புரியாமத்தான் நிறைய பாட்டு டாடி மம்மி வீட்டில் இல்ல விளையாட போமாப்பிள்ளே பாட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு. சார் அந்த பாட்டு பேசும்போது உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். தயவு செய்து இந்த டாடி மம்மி வீட்டில பாட்டை மட்டும் குறை சொல்லாதீங்க, எனக்கு மனசு தாங்காது. இதுக்கப்புறம் நான் குறுக்க வர மாட்டேன். இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்துருங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என் குடும்ப வளர்ச்சிக்கு காரணமே இந்த டாடி மம்மி பாட்டு தான். சூப்பர்ங்க, சொல்லுங்க. உண்மையிலே சொல்றேன், என்னுடைய குடும்பம் ஒரு இசை பாரம்பரியம் மிக்க குடும்பங்க. எங்க தாத்தாவுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க தாத்தா கல்யாணத்தாண்டி முதல் இரவுல பாட்டி கிட்டவே ஒரு பாட்டு பாடிருக்காரு. என்ன பாட்டு தெரியுமா? எங்க பாட்டியை பார்த்து எங்க அப்பா கல்யாணம் ஆச்சு. எங்க அம்மாவை பார்த்து முதல்ல ஒரு பாட்டு பண்ணாரு. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகி இசையமுதே 5 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். ஏன்னா அந்த 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு. முதலிரவு பால் சொம்ப கையில வச்சுக்கிட்டு அப்படியே அடிமேல அடி எடுத்து தலை குடிஞ்ச தலை நுகராம கண்ணம் ரெண்டும் சிவக்க அந்த வாயை மூடி கேளுங்க. அடுத்த வீட்டு பசங்க இப்படியே கேட்கறது. அப்படியே உள்ள போறேன். என் வீட்டுக்காரர் ரெடியா இருக்காரு பாட்டு பாட. நான் நேர போய் ஒரு வாயை அடைச்சிட்டேன். நீ பாடாத, ஆம்பளை பாடுனா நம்ம வீட்டுக்கு ஆகாது, அதனால நான் பாடிக்கிறேன் அப்படின்னு அங்க போய் டாடி மம்மி வீட்டில் இல்ல ரமோட யாரும் இல்ல விளையாடு ஓமா உள்ள வில்லாடா. அடுத்த 10வது மாசம் என் உள்ள பிறந்துச்சு. சூப்பருங்க. சரி ரைட். அதனாலதான் எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை நடந்துச்சு. என்ன அந்த ராணுவ நடவடிக்கையில நம்முடைய பிரதமர் என்ன செஞ்சாங்க, 2 பெண்களை கொண்டு
அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கூட இன்னைக்கு நினைச்சேன், நீங்க எல்லாரும் உண்மையிலே பெரியவங்க ரொம்ப திறமைசாலிங்க. அதனாலதான் ஒரு ஆணை நடுவராக்காமல் இந்த பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒரு பெண் தான் நடுவராக நினைத்து நம்முடைய நடுவர் திருப்தி அவர்களை நடுவராக இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கை. கைதட்டுங்க முதல்ல. எந்த ஆண் ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துறானோ அந்த ஆண் தான் மிகச்சிறந்த ஆண். ஒரு தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, சகோதரர் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்மையை ஒரு ஆண் பெருமைப்படுத்துறானோ அந்த சிறந்த ஆண் என்று நான் நம்புவேன். சரி, விஷயத்துல வரலாமா? சரி, 2 தடவை வந்துட்டீங்க உள்ள. பரவாயில்ல. இப்போ 5 பேரை கவிஞர்களை கொடுத்துருக்காங்க. 5 பேர். பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், அப்புறம் வாலி, வைரமுத்து, புலமை 5 பேர் கொடுத்துருக்கீங்க. இப்போ எங்கால எதிலிருந்து வித்தியாசம் ஆகும்? பாரதியார்லேருந்தே நான் வரேன். பாரதியார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் என்ன பண்ணாரு? கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் இவை என்னும் அறிவுகளார் அப்படின்னு சொன்னார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு காரணம் இன்னும் தெரியல அப்படின்னாரு. அவர் அதோட நிப்பாட்டிட்டார். காரணம் இவை என்னும் அறிவும் இல்ல அப்படின்னாரு. ஆனால் அதற்கு விடை சொல்லுகிறான் பட்டுக்கோட்டை. வாழ்ந்த காலங்கள் மிக மிக குறைவு. 30ல பிறந்தாரு, 59 மறைந்தார். 29 ஆண்டுகள் தான் இருந்தார். குறைந்த பாடல் தான் இருந்தாலும் சிட்டுக்குள் முத்து போல அருமையான பாடல்கள். காலத்தால் மறுக்க முடியாத அற்புதமான பாடல்களை தந்தவர் எங்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. அவர் பட்டுக்கோட்டை அல்ல, அவர் மிகச்சிறந்த பாட்டுக்கோட்டை. அப்ப அவர் கேள்வி கேட்கிறாரு, விடை சொல்றாரு. எங்களுடைய பட்டுக்கோட்டை அழகா சொல்றாரு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோறுடலாம் நடத்தி கமாகரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் கட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் கட்டி விட்டு என்று வளர்ந்திருக்கு வரப்பும் உள்ள வளர்ந்திருக்கு காடு வளர்ந்த மச்சான கை கடந்தான மிச்சம். அப்ப அதுக்கு அடுத்த வரை இன்னும் நல்லா சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? மாட உழைச்சவ வாழ்க்கையிலே பசி வத்திடம் காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்திலே சேர்ந்தது நபரும் தொல்லையடி. மஞ்சப்பெரும் வரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான்? தினம் கட்டி கட்டி என்ன பானை நீரையாது சிந்தித்து முன்னேற வேண்டும் படி. சும்மா கிடந்த நேரத்தை கொத்தி சோழலாம் பழிய நடத்தி கம்மாக்கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் கட்டி சம்பா பயிர பறித்து நின்று தகுந்த முறையில் தண்ணீரை விட்டு என்று வளர்ந்திருக்கு வரப்பும் நடந்திருக்கு. ஆக விடை சொன்னவன் எங்களுடைய பட்டுக்கோட்டை. அம்மா, ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க எப்ப இருந்திருக்கீங்க? நீங்க சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்த சொல்லுதான். ஏதாவது ஒரு விஷயத்தை வெற்றி பெற்றோம்னா எல்லாம் நான் தான். அதுக்கு காரணம் மதின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு தோல்வி அடைந்தா என்ன சொல்லுவோம்? எல்லாம் எந்தால விதி. விதி மதி 2 கட்சி எப்பொழுதுமே இருக்கு. விதி கட்சி, மதி கட்சி. எல்லாத்துக்கும் விதின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு சாட்டை அடி கொடுக்கிறான் எங்களுடைய பட்டுக்கோட்டை. அழகா சொன்னாண்டே, விதி உனக்கு கிடையாதுடா, மதிதான் அவனை ஜெயிக்க வைக்கணும். விதி என்பது சூரியன், மழை என்பது விதி. இந்த மழையும் சூரியனும் வருகிற பொழுது மதி என்கிற கொடையை பிடித்துக் கொண்டு போனான் இல்லைங்களா? அது அழகா சொல்றான். விதியை பத்தி சாடி சொல்றான். விதியை நம்பி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும். வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும். அந்த தானே சொல்லி முடிச்சான். அப்ப விதியை நினைக்காத நீ, முளைச்சு முன்னேறி விதிக்கு சாட்டை அடி கொடுத்த முதல் கவிஞன் என்னுடைய பட்டுக்கோட்டை என்று சொன்னான். ஏங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். மனிதன்ல குரங்கு இருக்கு, மனிதன்ல நாய் இருக்கு, மனிதன்ல நரி இருக்கு. ஒத்துக்குறீங்களா? மறுக்கிறீங்களா? வடலூர்ல இப்படி வீதியில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. போயிட்டு நான் ஒவ்வொரு தடவை போயிட்டேன். ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இதோ போகிறது நாய் அப்படின்னா, இன்னொருத்தர் போகணும் இதோ போகிறது நரி, இன்னொரு போகிறது புலி அப்படின்னா, ஒருவர் போகிற பொழுது மட்டும் இதோ போகிறான் மனிதன்
அவர் மனிதன் என்று குறிப்பிட்டது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்ன வள்ளலார் பெருமகன். ஆற்றில் நிறைய நீர் போய் கொண்டிருக்கிறது. அப்படி நீர் போய் கொண்டிருக்கும் ஒரு தேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. இவர் போய் தூக்குறாரு, கொட்டோன்னு வழிதாக முடியாம விட்டுறாரு, மறுபடியும் தூக்குறாரு, மறுபடியும் விடுறாரு. 3 தடவை செஞ்சோன்னு கரையில உட்காந்து, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அதான் கொட்டுதுன்னு தெரியல, அப்புறம் ஏன் தூக்குறேன் அப்படின்னாங்க. இவர் சொன்னாரு, கொட்டுவது தேவையின் இயல்பு, ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை, ஜீவகாரணம் என்னுடைய கொள்கை சொன்னவர்களிடம். ஆனால் இன்றைக்கும் பார்க்கிறோம், காட்டில் வாழ வேண்டிய அனைத்து ஜீவராசிகளும் விலங்குகளும் நாட்டில் உலாவுகிறது என்பதை படம் பிடித்து காண்பிக்கிறான் எங்களுடைய பட்டுக்கோட்டை. பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் நல்லா தான் இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். நீங்கள் எழுதிங்க, நான் மறக்கல, உங்க சப்ஜெக்ட்ல வரல. ஆனால் எங்கள்ல நாங்கள் தொகுத்து சொல்றோம். எப்படி உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுமே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரித்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் நோயும் நீட்டுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் நோயும் நீட்டுது. குடியின் கடந்தோம் தெரிஞ்சிருந்தும் வாழ குடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாமன்னு காசை தேடி போட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாமன்னு காசை தேடி போட்டுது. ஆனா காலோரம் நரைச்ச முடி கதை முடிவ காட்டுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. குணங்களை வகைப்படுத்தி கொடுத்தான் பட்டுக்கோட்டை. அந்த மாதிரி ஒரு கவிதையை புலமைப்பித்தனால் அல்லது வைரமுத்துவால் சொல்ல முடியுமா? வாழை சொன்னாங்க, மறுக்கல. என்ன சொன்னாரு? மண் குடிசை வாசல் என்றால் ஒரு பாட்டை பாடணும்னு எனக்கு மனசு சரியில்லை. என்ன பாட்டு? எப்படி எப்படி அதுக்கு மேல டேஷ் 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 எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமோய் டேஷ் 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 எப்படி இந்த அவையில சொல்ல முடியும். இப்படி எழுந்த நீ எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டேன்னு சொன்ன மாதிரி அப்படி எழுந்து அவர் இப்படி ஆயிட்டு பாடிட்டாரு எனக்கு ஒரு வருத்தம். ஆனால் எங்களுடைய யார் குழந்தைகளுக்கு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு? என்ன? நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அர்ஷம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். புரட்டை விட்டோரெல்லாம் கோடை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, உமேரி என்ற பெயர் வாழாதே. தூங்காதே தம்பி தூங்காதே. குழந்தைகளுக்கு சின்ன பையில செய்திகளோட அடுத்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. குழந்தைகளுக்கு நிறைய கண்ணதாசன் எழுதியிருக்காரு, நான் மறுக்கல. ஆனால் இந்த
இந்த பட்டுக்கோட்டை பாட்டை கேட்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தாலாட்டு பாட்டு எப்படி பாட்டு? சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. என் பேரன் அப்படியே நான் தோல்ல போட்டு நான் பாடுறேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். பட்டுக்கோட்டை பாட்டு. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. மங்கார கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்க வைரமும் எதுக்கம்மா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. தாலாட்டு பாட்டு. சமுதாய எழுச்சிமிக்க கருத்துக்கள் ஏராளமா பாடிட்டார். காதல் பாட்டு பாட நினைச்சிடாதீங்க. ஒரு பாட்டு மட்டும் சொல்லுவேன். ஒரு பாட்டு மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பாட்டுக்கு போயிடுறேன். அழகா பாடினாரு. குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவன் காடு விட்டு வந்தவன். குளிர் ஓடையில மிதக்கக்கூடிய மலர் ஜாடையில் சிரிப்பு வந்துச்சான். சிரிப்பை இதை விட அழகாக நயமாக வேற எந்த கவியும் பாடிட முடியாது. என்ன பாட்டு அந்த பாட்டு? ஒரே ஒரு வரி மட்டும். ஆடை கட்டி வந்த நிலவோ நெஞ்சில் கூடு கட்டி ஆடும் ஏரிலோ குளிர் ஓடையில் மலர்க்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் ஆடை விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி ஆடும் ஏரிலோ. காதல் பாட்டு குழந்தைகளுக்கு சொன்னேன். சினிமா பாட்டுல மட்டும் அவர் இன்னும் எழுதியிருக்காரு. தெய்வத்தை பத்தி பாட நினைக்காதீங்க. அழகா எழுதியிருக்காரு. பிள்ளை எம்பட நடராஜா செலுமைநாதனே பரமேஸ்வரா அல்ல தீர்த்தாண்டவா வாவா அமிழ்தானவா என்று பாட்டு பாடிய கவிஞன் எங்களுடைய பட்டுக்கோட்டை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அதை சொல்லிட்டு நான் நிறைய சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்ச வரி. நாங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 1000 ரூபாய் பரிசு தரேன். ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் பல கிளைகள் இருக்கிறது. ஒரு பறவை பறந்து வந்தது. எத்தனை கூடு கட்டும்? 25 கிளை இருக்கு. பறவை எத்தனை கூடு கட்டும்? எத்தனை கூடு கட்டும் தெரியாது. ஒரே ஒரு கூடு மட்டும்தான் கட்டும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பறவை கூடியில எனக்கு ஒரு வீடை கொடுத்தாரு, ஆட்டை கொடுத்தாரு. நான் போதும்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். மதுரையில் ஒரு வீட்டை கொடுத்தாரு, போதும் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். திருச்சியில் ஒரு வீட்டை கொடுத்தாரு, போதும் சொல்லுவேனா? போதும் சொல்ல மாட்டேன். சென்னையில் கொடுத்தாரு, போதும் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அதுதான் அவர் சொன்னாரு. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தம காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க. என்ன பண்ணி யாரு பட்டுக்கோட்டை கேட்டா? என்ன எல்லாமே ஏன் சொந்தம் சொல்றீங்க? உனக்குன்னு எதுவுமே சொந்தம் கிடையாதுடா. எந்த வரியை ஞாபகப்படுத்தி பாடுறாரு. அங்கே சொன்னார், நம்முடைய சோழ நாட்டுக்கு நிகராக, சோழ நாட்டு மன்னனுக்கு நிகராக இருந்த பட்டத்தார் நடிகர். அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். கடைசியில் அவர் மகன் எழுதி கொடுத்து போனார் சீட்டு. அவர் பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுக்கு மகன் எழுதி கொடுத்து போட சீட்டு மகனாவர் இல்லை, எம்பெருமான் ஈசன். காதற்ற ஊசியும் மாறாதுதான் கடைவெளிக்கை. எல்லாம் ஏன்ட்டு சொல்றீடா மனுஷா. கடைசியில ஒண்ணுமே இல்ல. இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கடைசியில ஒரே ஒரு நேரத்துல ஒரே ஒரு வெள்ளை ஆடையை போர்த்தி நம்ம அனுப்பிடுவாங்க. அழகா சொல்லி நிறைவு பண்றேன். இந்த பாட்டு பட்டுக்கோட்டை பாட்டு நிலையாமை தத்துவத்துக்கு அருமையா பாடினாரு. குட்டி ஆடு தப்பி வந்தா புள்ளனருக்கு சொந்தம், புள்ளனரி மாட்டிக்கிட்டா உறவனுக்கு சொந்தம். தட்டு கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம். இப்ப எட்டடிதான் கிடையாது. இப்ப மின்சாரம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம்டா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம்டா. மனதில் காணி புலர்வனாலே வந்த லாபம் அறி வந்தவடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம்டா என்று சொல்லி ஆகவே பட்டுக்கோட்டை வாழ்ந்த